ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவையும் மாறனையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி வந்து ஒரு ஜோசியரை அழைச்சிட்டு வராங்க. அப்போ ஜோசியரும் ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாக்கி வீரா வந்து உயிரோடு இருக்க மாட்டா, அவள் பொண்டாட்டி உயிரோடு இருக்கணும்னா ரெண்டு பேருமே பிரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வள்ளி வந்து கோவப்பட்டு, என்ன சொல்லிட்டு இருக்கிற, ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் அதுக்காகலாம் சொல்லலை, இவருடைய ஜாதகத்தை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இதை நம்பாது போகிறதும் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் அங்கேருந்து போகவும், அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா அவன் சொல்கிறதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்காதண்ணா அப்படின்னு சொல்லவும் கண்மணியும் பாக்கியும் வந்து இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து வீராவையும் மாறனையும் தான் காட்டுறாங்க. இப்போ வீரா சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சரிதான், நாளைக்கு உங்கள் அப்பா வந்து நான் வந்து இறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கே அனுப்பி விட்டுற போகிறாரு, என்ன பண்ணுறதுக்கு, எப்படியோ ஊர் உலகத்துக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் கடைசியில் அதுவும் நடக்காமல் போயிடும் போலுக்கு, நாளைக்கு எப்படி பார்த்தாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிடுவேன், நீ திரும்பவும் தனியாக தான் நீ இருக்கணும் அப்படின்னு வீரா வந்து கிண்டல் பண்ணி சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மாறன் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம வந்து தனியாக ஒரு வீடு பார்த்து நம்ம போக போகிறோம், நம்ம கூடயே பிருந்தாவையும் அத்தையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற, நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நீ பேசுறது நினச்சிலாம் நான் பதில் சொல்ல முடியாது, நாளைக்கு நம்ம வந்து வேற வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு மாறன் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வீரா வந்து எதுவுமே கண்டுக்காமல் போயிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கே வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி வந்து ஜோசியர் சொன்னதை நினச்சி கொஞ்சம் கலக்கமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அண்ணன் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரோ தெரியலையே, வீரா வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து நினைக்கிறாங்க. அப்போ அடுத்த நாள் ஆனதுமே ராமச்சந்திரன்ட்ட கேட்குறாங்க, அண்ணா நேற்றுக்கு ஜோசியர் பேசுனதை வச்சு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ராமச்சந்திரன் வந்து என்னதான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் பாக்கியமும் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, மாமா என்ன இருந்தாலும் என் தங்கச்சி வந்து உயிரோடு எனக்கு இருக்கணும், அவளுடைய வாழ்க்கை தான் நாசமாக போச்சுது, அவள் உயிரோடையாவது இருக்கணும், அதுக்காகவது தயவு செய்து அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. என்ன கண்மணி நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வள்ளி வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க. என்ன அந்த ஜோசியர் சொல்லிட்டோம்னா நடந்துருமா என்ன, சொல்ல பொண்ணாக்கி அவன் உண்மையான ஜோசியக்காரனா இல்லையான்னு கூட தெரியல, அவனை யாராவது திட்டம் போட்டு இப்படி வரவழைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்படி நீங்கள் சொல்ல போனாக்கி அப்போ அவரை வந்து பொய் சொல்லதுக்காக யாராவது கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதையே நான் சொல்லணும், அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு வந்து வள்ளி சொல்லவும், இது கிட்டதுமே கண்மணி வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தாக்கி அப்போ நான் தான் என்னமோ ஜோசியரை வந்து இவங்க ரெண்டு வரையும் பிரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்த மாதிரிக்கெலாம் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, அதுதானே நடந்திருக்கு அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. என்ன அண்ணா நீ சொல்லுண்ணா, நீ இப்போ என்ன முடிவு தான் எடுத்துருக்கிறேன்னு சொல்லுன்னு அப்படிங்கும்போது, அப்போ ராமச்சந்திரன் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கண்மணியும் பாக்கியமே ரொம்பவே ஆவலோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்லியிருந்தாங்க, வீராவும் மாறனும் சேர்ந்து வாழதும் பிரிஞ்சு வாழதும் அவங்களோட இஷ்டம், இதில் நான் தலையிட விரும்பலை அப்படின்ட்டுருந்தாங்க. இதை கிட்டதுமே வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி சொல்கிறாங்க, என்னம்மா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, என்ன இருந்தாலும் வீரா என்னுடைய தங்கச்சி உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால ஜோசியர் சொன்னது பறிக்கி நீங்கள் வந்து ரெண்டு பேரும் பிரித்து வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நான் எப்படிமா பிரிச்சு வைக்க முடியும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருக்கும் போது நான் சொன்னால் மட்டும் கேட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்லவும், இதை கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. மாமா அந்த வீட்டுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் நீங்கள் தானே எடுக்கணும், அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரித்து விட்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும், என் தங்கச்சி எனக்கு உயிரோட கிடைக்கணும், அதனால நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம்னா வீராவும் மாறனும் வராங்க. அப்போ வீராட்ட வந்து வள்ளி கேட்குறாங்க, வீரா உன்னை பற்றி தான் அங்கே பேச்சு நடந்துகிட்டு இருக்குது, நீ சொல்லு, நேற்று ஜோசியர் சொன்னதெல்லாம் நீ நம்புறியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து வீரா வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி பார்க்குறாங்க, எதுக்காக இவ வந்து பைத்தியம் மாதிரிக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அப்போ ராமச்சந்திரன் பார்க்குறாங்க, வீரா எதுக்காக இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாறனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஒருவேளை இவ வந்து ஜோசியர் சொன்னதை நினச்சிட்டு இவ வந்து பிரிஞ்சு போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்கும்போது பார்த்தோம்னா வீரா சொல்கிறாங்க, என்ன ஜோசியரை வந்து சொன்னார்னா நான் வந்து மாறனை விட்டு பிரிஞ்சிடும்னு சொல்லி நினச்சிட்டிங்களா என்ன, சொல்ல போனாக்கி அந்த ஜோசியர் சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு நேரத்தைக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வீரா என்ன இந்த மாதிரிக்கு புதுசாக ஒன்று சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ கண்மணி சொல்கிறாங்க, அங்கே பாரு வீரா, ஜோசியர் சொன்னது எல்லாமே வந்து உண்மை, ஏன் அவர் நடந்தது எல்லாத்தையும் தானே சொன்னார், அதுக்கப்புறம் நீ இது மட்டும் இப்படி பொய்ன்னு சொல்ல முடியும் அப்படிங்கும்போது, அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க, ஏன் எல்லாத்தையும் சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல
அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே பாக்கியம் சொல்கிறாங்க, என்ன கண்மணி இவ பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரிக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ கண்மணி சொல்கிறாங்க, அங்கே பாரு உன் உயிரோடெல்லாம் நீ விளையாடிட்டு இருக்காத, நான் சொல்கிறத கேளு, நீ பேசாம அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படிங்கும்போது நான் அம்மா வீட்டுக்கு போகலை, நான் படிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து வீரா சொல்கிறாங்க. இது கிட்டதுமே கண்மணியும் பாக்கியமே அதிர்ச்சடைகிறாங்க. மாறனுக்கு ஒன்றும் வீரா என்ன புதுசாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறா, நம்ம நேற்றுக்கு படிக்க சொல்லும் போது அந்த அப்ளிகேஷனை கிழிச்சு போட்டா இப்போ என்னன்னா படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு மாறனும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி இந்த கதையை எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.